சில பேருக்கு இந்த பேய் பிடிக்கிறது, இப்ப வேற ஒருத்தவங்க ஃபேமிலில வந்து இறந்திருப்பாங்க. அத வந்து அவங்க பக்கத்துலயோ, இல்ல வந்து அந்த போற வழியிலயோ யாரோ இறந்திருக்காங்க. அது சின்ன வயசா இருக்காங்க அப்படின்னா, வேற ஒரு உடம்புக்குள்ள வந்து அந்த ஆத்மா போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப சம்பந்தமே இல்லாம வேற ஒரு நபர் மேல போகுறதுக்கு காரணங்கள் என்ன சார்? அதாவதுமா, இப்போ ஒரு 1,00,00,000 மக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1,00,00,000 மக்கள்ல அரிதிலும் ஒரு நபருக்கான உடம்புக்குள்ள தான் ஆத்மா போகக்கூடிய உடம்புவாக இருக்கும். நீங்க நினைச்சுக்கலாம், இந்த தெருவுல ஒருத்தவங்க உடம்புல ஆவி வந்தது, அடுத்த தெருவுல ஒரு உடம்புல ஆவி வந்தது, அப்படிங்கிற மாதிரிலாம் ஆவியால எல்லாரும் உடம்புக்குள்ளேயும் புகுற முடியாது. இப்போ உங்க பேர் என்னம்மா? துர்கா சார். துர்கா அம்மா வந்து இந்த உடம்புக்குள்ள குடியிருக்கீங்க. நான் திடீர்னு நான் அந்த உடம்புக்குள்ள நான் போக முடியுமா? முடியாது சார். ஏன்னா ஆல்ரெடி துர்கா அங்க இருக்காங்க. அப்ப அங்க ஒரு ஆத்மா இருக்கு. அப்ப அந்த ஆத்மா எனக்கு வழி விட்டாதான் நான் வந்து உள்ள போக முடியும். அப்ப உங்க ஆத்மா பலமா இருந்தா நான் எப்படி உள்ளுக்குள்ள வர முடியும்? சார் இப்ப எங்களுக்கு அதுதான் சார். இப்ப எங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னா, இப்ப நீங்க ஆத்மா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்துட்டு இன்னொருத்தவங்களோட உடம்புக்குள்ள போகும்போது, இந்த நெறைய பேர் இதுதான் சொல்றாங்க. என்னன்னா, என்னோட ஆத்மா வந்து வீக்கா இருக்கு. என்ன எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்குது அப்படிங்கிறது. இது எப்படி சார் நாங்க கண்டுபிடிக்கிறது? அதாவதுமா புரிஞ்சுக்கிடுங்க, ஆத்மாங்கிறது வீக்கே ஆகாது. அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, பரமாத்மா. அதாவது வந்து என்னன்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா பிரம்மம். அது யாருக்குமே வீக் ஆகாது. அதே மாதிரி யாருக்குள்ளயும் உயர்வு தாழ்வுங்கிறது ஆத்மாலாம் இருக்காது. இப்ப எனக்குள்ள இருக்க ஆத்மா உயர்ந்தது, உங்களுடைய ஆத்மா தாழ்ந்தது, இல்லைன்னா நமக்கு முன்னாடி இருக்க ஒரு பசுவோடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆத்மா வந்து தாழ்ந்தது, ஏன் இது உயர்ந்தது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆத்மால உயர்வு தாழ்வுங்கிறது கிடையவே கிடையாது. ஆனா நம்மளுடைய மனதுல இருக்கக்கூடிய பிம்பங்கள்ல உயர்வு தாழ்வு நம்மளால உருவாக்க முடியும். இப்ப இந்த மாதிரி மனிதர்கள் நான் வந்து என் ஆத்மா வீக்கா இருக்கு, அதனால அவங்க ஆத்மா வீக்கா இல்ல, அவங்க புத்தி வீக்கா இருக்கு, அவங்க மனம் வீக்கா இருக்கு. அதனால அவர்களுக்குள்ள வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அவர்களே கற்பனை பண்ணி, ஏன்னா வராமலே இருக்கலாம், இவர்களே கற்பனை பண்ணி. இப்போ நீங்க சொன்னீங்க, நடந்து போகும்போது சில நேரங்களில் யாராவது இறந்த வீட்டை பார்க்கும்போது அங்க வந்து ஆவி வந்த மாதிரி அவர்கள் நடந்து கொள்வாங்க அப்படின்னு. சில நேரங்களில் நம்மளுடைய பிம்பங்கள் ஒரு மனிதர்களை பார்த்து கண்ணு முன்னாடி வாழ்ந்த ஒருத்தவங்க இறந்த பிறகு அவர்களுடைய சிந்தனை நமக்கு அதிகமாக வர வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த சிந்தனையோட வாய்ப்புனால அவர்கள் செய்த செயல்களை வெளிப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இப்ப நான் உங்க கூட நான் பழகிட்டு இருக்கேன்னா, துர்க்கம்மா காலையில என்ன பண்ணுவாங்க, டீ எத்தனை மணிக்கு குடிப்பாங்க, பேப்பர் எத்தனை மணிக்கு படிப்பாங்க, வெளியே எப்போ சுத்த போவாங்க, இது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அப்போ நீங்க இல்லாத ஒரு காலத்துல இருக்கும்போது உங்களுடைய வாழ்ந்த இடம் இருந்த இடத்த எனக்கு பார்க்கும்போது தானாக அந்த நினைவு எனக்குள்ள வரும். அப்போ என்னுடைய மனம் பலகீனமாக இருக்கும்போது நான் அதுவா துர்காகவா நினைத்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பெருவாரியான பேர் இப்படிதான் இருக்காங்கம்மா. 99.9 பங்கு இப்படிதான் இருக்கும். ஒரு பங்கு மட்டும் அவர்களுடைய உடல் அமைப்பு, மன அமைப்பு காரணமாக இன்னொரு ஆத்மா உள்ள வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் அமையும்.